ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்? எஸ், குந்தவையும் வானதியும் பழுவேட்டையருடைய அரண்மனைக்கு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன வருகைக்காக வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த எபிசோட்ல கண்டிப்பா பார்ப்போம். அம்மா என்று கூறினான். என்னடா இது, அம்மா என்று கூறினானா? யார் கூறினா? வாங்க கதைக்குள்ள போலாம். என்னன்னா, இப்போ பழுவேட்டையர் லோகாவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் அவங்க அக்கா ஒருத்தி இருந்தா, அவளும் இருந்தாலே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், என் குலத்தை அசிங்கப்படுத்தணும்னே ஒருத்தி இருந்தாலே, இவங்க அக்காக்காரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே லோகாவுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. மேற்கொண்டு அவர் பேசிட்டே போறாரு. அவளை பார்த்தா வெட்டணும், குத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உடனே கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறா லோகா. இதை பார்த்த குந்தவைக்கு கடுப்பாயிருது. இப்பதான் சிரிச்ச முகமா இருந்த பிள்ளையே இந்த மனுஷன் இப்படி அழுவ வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தன்னோட ஆசனத்துல எந்திரிச்சு லோகாவை பக்கத்துல போய் கண்ணை தொடச்சு விட்டு ஆறுதல் கூறுறாரு. பாட்டனையும் திட்டுறா. ஏன் பாட்டா இப்படி பேசுறீங்க அப்படின்னோடனே ஒரு மாதிரி பிரமிப்பா பார்த்துட்டு லோகாவை பார்த்து கண்ணை காட்டுறாரு. லோகா கண்ணை தொடச்சுக்கிறான். தொடச்ச உடனே லோகாவோட பேர் என்னன்னு கேட்கிறான். யாரு? குந்தவை. கேட்டோடனே என் பேர் லோகமாதேவி அப்படின்னோடனே, ஆஹா, உலகத்தையும் ஆள்றவங்களுக்கு தான் அந்த பேர் வைப்பாங்க, நீ பிறப்புலே நல்ல உலகத்தை ஆள பிறந்தவளடி அப்படின்னு சொல்லி அவ குந்தவையை பார்த்து சொல்றான். குந்தவையை பார்த்து லோகாவுக்கும் ஆச்சரியம். ஏன்னா குந்தவையும் வானதியும் ஆண் பிள்ளைகளை ஆட்டி வைக்கிறக்கூடிய பெண்மணிகள் அரச குடும்பத்துல அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு டாக் அங்க சுத்து வட்டாரத்துல போயிடுச்சு. அதான் அந்த ஒன்னு கொளுத்தி போட்டா 4 பேரு 4 விதமா பேசுவாங்கல்ல. அப்ப அந்த காலத்துல சோசியல் மீடியாலாம் இல்ல. அப்ப இன்னும் கொழுந்து விட்டு எரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேசுறதுக்கு என்னன்னா அடுத்தவன் பிரச்சனை தான் இருக்கும். ஸோ அதனால இது தொன்று தொட்டு தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதை அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பான கருத்துக்கள் போகவும் அதுக்கு நேர்மாறா இப்ப குந்தவை பேசுறத பார்த்த உடனே அவங்களோட கனிவு, தான் அழுதுன்னு உடனே பக்கத்துல ஆறுதல் கூறுற விதம், இது எல்லாமே லோகாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இன்னும் கூடி போயிடுது. ஸோ இந்த லோகமாதேவி அப்படின்ற பேர் வந்த உடனே இதை கேட்டுட்டு அவ சொன்னால மூலகி மாச்சி சிவா அப்படின்னோடனே பாட்டனை பார்த்து சொல்றா, பாட்டா இவ நான் கண்டிப்பா உலகத்தையே ஆள போறா, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னோடனே லோகமாதேவிக்கு கண்ணில் ஒரு மாதிரி கண்ணீர் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அலமூஞ்சியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புறத்துக்கு ஓடுறான். அவ ஓடுற வேகத்தை பார்த்து அவ ஓடுறாளா, நடக்கிறாளா, இல்ல மிதக்கிறாளா எதுவுமே தெரியல. சலங்கை வெளியே வச்சுதான் ஓடுறா, கால் தரையில படுதுன்றதே சொல்ற அளவுக்கு வேகமா ஓடுறா. அவ பின்னாடியே ராஜேந்திர சோழனும் போறாரு. அந்த குட்டியா இருக்க மதுராந்தக தேவர் அவரு போறாரு. போயிட்டு மூஞ்சி எல்லாம் தொடச்சிட்டு வெளியே வரும்போது ராஜேந்திரனும் கையில தூக்கிக்கிட்டே வரான். ராஜேந்திரனை லோகாவை விட்டு பிரிய மாட்டான், இறுக்கி பிடிச்சிக்கிட்டோன்னே வானதி வாங்க வரா. அப்பயும் வரமாட்டான். வானதியோட தோல் மேல இருக்கக்கூடிய குந்தவை, ஐயோ சொல்லிட்டேனே, சரி ஓகே, ட்விஸ்ட் அது அப்படிதான் வச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது புஷ்னு போயிடுச்சு. சோ என்ன, அந்த குழந்தையோட குந்தவைன்ற அந்த பேருக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு அருள்மொழிவர்மருக்கு அவங்க அக்கா மேல இருந்த அதீத பாசம் இல்லையா? அக்கா பேச்ச தட்ட மாட்டாரு. அக்காவுக்கு என்ன எது சொன்னாலும் தட்ட மாட்டாரு. அக்கா பேர்ல தான் வானதியவே கல்யாணம் பண்ணாரு, காதலிச்சாரு, கைப்பிடிச்சாரு. சோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா இந்த குந்தவைன்ற பேருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னா, ஒரு ஆதி காலத்துல பார்த்திபேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு சோழன் இருந்தான். அவனுடைய கனவு தான் இந்த சோழ சாம்ராஜ்யம். புலிக்கொடி இந்தியம், அதாவது பரத கண்டத்துல எங்கும் பறக்கணும்ன்றது அவனுடைய கனவு. அதை நிறைவேற்றினது அவனுடைய மகன் விக்ரமன். அந்த விக்ரமனுக்கு சாதாரணமா இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிடல. அவனுக்கும் வாழ்க்கையில நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனா அவன் அதெல்லாம் கட்டமைச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச நரசிம்ம பல்லவர். அதாவது மகேந்திர பல்லவருடைய மகன், ஒரே நரசிம்ம பல்லவர். இப்போ மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில்கள், சிற்பக்கலையில அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ராஜா இல்லையா பல்லவர்களுடைய கருணையினாலதான் இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யம் இருந்திருக்குன்றது ஒவ்வொரு சோழனும் நினைவுல வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு தலைமுறையிலையுமே ஒரு குந்தவையை நீங்க பார்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அவருடைய மகள் பேரு, அதாவது நரசிம்ம பல்லவருடைய மகள் பேரு குந்தவை. அந்த குந்தவையை தான் விக்ரமனுக்கு கல்யாணம் கொண்டு கொடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு பெண் பிள்ளை பிறந்தா ஒரு பெண் பிள்ளைக்காவது குந்தவைன்னு பேர் வைக்கணும்ன்றது அந்த காலத்துல சோழர்கள் மத்தியில இருந்த நிபந்தனை. ஸோ இதுதான் அந்த குந்தவைக்கான பேர் அர்த்தம். இனிமேட்டு யாராவது குந்தவைன்னு பேசினாங்கன்னா இந்த இது நினைவு வரும்னு நான் நம்புறேன். ஸோ இது ஏன் அப்ப சொல்றான் அப்படின்னா, இதுலயுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதையும் சொல்லிட்டானா முடிஞ்சிச்சு. அது நான் போக போக அதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ பேக் டு த ஸ்டோரி. இந்த குந்தவைன்னு பேர் வச்சோன்னே இப்படி சொல்றாங்களா, இது மாதிரி அக்கா மேல அதிக பாசம் அதனாலதான் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி லோகாட்ட வானதி சொல்றான். லோகா பேர் கேட்டால, பேர் கேட்டப்போ இப்படி சொல்றான். சொன்ன உடனே குந்தவை என்னைய திட்ட முடியாது, அதனால இவளை திட்டுற மாதிரி என்னை திட்டிக்கிறான் அவங்க புருஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இது ஜோசியரே சொன்ன விஷயம். குந்தவை எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க சொல்றத பொன்னியின் செல்வர் என்ன யாராலையுமே தட்ட முடியாது, அவருக்கு எப்படிப்பட்ட கணவர் வருவாருன்னு குழந்தை ஜோதிடரே சொன்னாரே அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சோடனே குந்தவை, ஏய் என்ன விஷயம், யார் சொன்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவ என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். ஏன்னா வந்தியத்தேவரை பத்தி அங்க பேச்சு ஏற்படுது. ஏன்னா வந்தியத்தேவரை சந்திச்சதே முதல்ல குழந்தை ஜோதிடருடைய ஆலயத்துலதான். அது ஆலயம்னா அந்த வீடே ஒரு ஆலயம் மாதிரி தான் அவர் வச்சிருப்பாங்க. ஜோசியக்காரங்களோட வீட்டுக்கு நீங்க போனீங்கனாலே அங்கேயே சகல புனஸ்காரங்களும் செய்யறதுக்கான அனைத்து இடமும் அங்கே, அனைத்து வசதிகளும் அங்க இருக்கும். ஸோ அவங்க அதை அவ்வளவு பாரம்பரியமா பண்ணக்கூடியவங்க. குழந்தை ஜோதிடர் வீட்டில தான் முதல்ல வந்தியத்தேவனும் குந்தவையும் மீட் பண்றாங்க. ஸோ இந்த காட்சியை பொன்னியின் செல்வன் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை திருப்பி நினைவூட்டினோடனே குந்தவைக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது. உடனே பொய்க்கோவத்தோட வானதிட்ட நடந்துக்கிறாங்க. வானதிக்கு இது புரியாம அப்பவும் அந்த பொண்ணு இன்னும் அசட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி அக்கா, ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யம் அவ்வளவு வியப்பா இருந்தது லோகாவுக்கு. ஸோ இவங்களோட நானும் இருக்கணுமே, இவங்க மேல இன்னும் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே, எனக்கும் இவங்களுடைய அந்த அந்யோன்யம் வேணுமே, இவங்க என் கூட நல்லா பேசணுமே அப்படின்ற எண்ணமெல்லாம் அப்படியே வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ கையில இருந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்றான், இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். திருப்பி வேற பக்கத்து ஓடுறான். அவன் பின்னாடி தாதி பெண்கள் போறாங்க. போயிட்டு திருப்பி வெளியில இருந்து உள்ள வரும்போது அங்கிட்டு 2 பேர் குந்தவையும் வானதியும் நிக்கிறாங்க. இங்கிட்டு லோகமாதேவி நிக்கிறான். லோகமாதேவியை பார்த்துட்டு அந்த பையன் அப்படியே உத்து பாக்குறான். பார்த்துட்டு திருப்பி அவங்க அம்மாவை பாக்குறான். இப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க குந்தவை சின்ன பழுவேட்டையரோட பேசிட்டு இருக்கு. இந்த சீனை தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே பேரலா ஒரு சீன் அங்க நடக்குது. குந்தவையும் சின்ன பழுவேட்டையரும் பேசிக்கிறாங்க. அப்போ சின்ன பழுவேட்டையர் கூட மைண்டுக்குள்ளார ஒரு விஷயம் ஒண்ணு ஓடுது. அவரும் குழந்தை ஜோதிட பேர் மீட் பண்ணிருக்காரு. எப்போ இந்த அவங்க அரசு நலிஞ்சு போன காலத்துல. அவர் எதுக்காக போனாருன்னா, தன்னோட 2 பொண்கள் எப்படி வாழ்வாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பாண்டிய நாட்டு இளவரசனோட ஓடிப்பிட்டா, அதாவது பழைய மதுராந்தக தேவரோட ஓடிப்பிட்டா. இன்னொரு பொண்ணு வீட்டுல இருக்கா. இவளுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், அந்த பொண்ணு திருப்பி வருவாளா, அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமையும், இப்படின்ற கேள்விகளோட அவர் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போறாரு. குழந்தை ஜோதிடரும் அவரை வரவேற்று அவர்கிட்ட சொல்றப்ப இவருக்கு நம்பிக்கை இல்லைன்றது மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாரு. எனக்கு உங்க சாஸ்திரத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பழுவேட்டர் சொல்லுவோம். அவருக்கு இது புதுசு இல்ல. ஏன்னா ஜோசியத்தை சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்கல்ல. அவரை வாழ்க்கையில எவ்வளவோ பேரை பார்த்திருப்பாரு. ஸோ அதனால அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் லோகமாதேவியோட ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு சில அதிர்ச்சிகள், அப்புறம் சில ஓலைச்சுவடிகள்லாம் புரட்டுறாரு, சோழி போட்டு பாக்குறாரு. அப்ப அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நான் முக பிரமையை வச்சு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, இந்த பொண்ணு ரொம்ப சகலமும் பெற்று வாழக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கும். யாருக்கும் சரித்திரத்திலே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த பெண்ணுக்கு கிடைக்க போகுது. இவளுக்காக ஒரு பள்ளிப்படையை எழுப்ப போறான். ஒரு மிகப்பெரிய மாவீரனான ஒரு அரசனை எழுப்ப போறான். தமிழக சரித்திரத்துல பிறந்த ஒரு மிகப்பெரிய அரசன் இதை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை கணிக்கிறார். இதை உனக்கு கேட்டோம்னா அவர் கக்க புக்கன் சிரிக்கிறார். ஏப்பா ஏதாவது பொண்ணுக்கு யாராவது பள்ளிப்படை எழுப்புவாங்களாப்பா? பள்ளிப்படைனா என்ன? நான் ஆரம்ப காலத்திலே இந்த சீரீஸ்லயே பள்ளிப்படையை பத்தி சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, ஒரு இறந்த மாவீரனுக்கோ ஒரு இறந்த ஒரு சிற்றரசனுக்கோ ஒரு போர்ல அவன் எங்க மடிஞ்சு போறானோ அங்க ஒரு சின்ன நடுக்கல் வச்சு அங்க ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு ஒரு கோயில் கட்டுறது, இல்ல அங்க ஒரு தெய்வத்தை பாவிச்சு அங்க ஒரு கோயில் கட்டுறதுக்கு பேர் தான் பள்ளிப்படை. சோ அது மாதிரி ஒரு ஆண்களுக்கு கட்டியிருக்காங்களோ, ஒரு பெண்ணுக்கு ஏன் கட்ட போறாங்க? நீ இதுல இருந்து சொல்றது இருந்து தெரியுது, நீ சுத்தமா பொய் தான் சொல்ற, மோஸ்துதிக்காக சொல்ற. இல்லையா, இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னொருத்தருடைய ஜாதகமும் கண்ணுக்கு வருது. காரணம் என்னன்னா, இந்த ஜாதகத்துப்படி, அதாவது லோகமாதேவிக்கு மகனா இருக்கக்கூடிய ஒருத்தரும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மகனா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் எல்லா வித்தியாசங்களும் ஒத்து போகுது. ஆனா கட்டங்கள் தான் வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே
அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி பழுவேட்டரையர் கேட்கிறாரு. அப்போ டக்குன்னு அந்த அங்க சீனை கட் பண்ணிருங்க. இப்ப அரண்மனைக்கு வந்துருங்க, இப்ப நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. இப்ப அவர் கரெக்டா சின்ன பழுவேட்டையர் கரெக்டா வானதியை பார்க்கறாரு. அப்ப வானதி ஜாதகமும் லோகமாதேவி ஜாதகமும் ஒன்னா ஒருவேளை இருக்குமா அப்படின்ற எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படி இங்க கட் பண்ணுங்க. அடுத்து நம்ம யாரு அவன் பேர் என்ன, எஸ் ராஜேந்திர சோழனுடைய கண்ணோட்டத்துக்கு வந்துருங்க. ராஜேந்திர சோழன் கரெக்டா அம்மா அப்படின்னு சொல்லி லோகமாதேவியை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். பிடிச்சோன்னா லோகமாதேவிக்கு வந்து ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல, தன்னையமா அவன் அம்மான்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணமெல்லாம் முத்தம் கொடுத்து அவனை அரவணைச்சுக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த குந்தவைக்கு அப்படியே மனசுல சந்தோஷம், ஒருவேளை நம்ம மனோரதம் நிறைவேறிடுமோ அப்படின்னு. ஆனா லோகமாதேவிக்கு வேற ஒரு எண்ணம் இருக்குல்ல, கந்தமாறனுடைய எண்ணம் இருக்கு. ஆனா குந்தவைக்கோ ராஜராஜ சோழனுக்கு லோகமாதேவியை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ. ஸ்டே டியூன்.